Hi friends, welcome to Chennai food. Sangu Pooல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. அந்த சங்கு பூவை வச்சு ஒரு அருமையான ரெசிபி. அது என்ன ரெசிபி, அதை எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தொட்டியில் வளர்ந்த கொடியிலேருந்து தாங்க நான் பறித்தேன். பறிக்கிறத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டு தொட்டியில் தானாகவே தான் வளர்ந்தது. நான் எதுவும் விதை போட்டுலாம் வளரல. சாதாரணமாக அது விதை போட்டாலே முளைக்கக்கூடியது தான் இது. இந்த சங்குப்பூவில் அபரிவிதமான மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு தேவையான மருத்துவ குணங்கள் இந்த சங்குப்பூவில் இருக்குது. இந்த சங்குப்பூவை வச்சு நம்ம தேநீர் தான் ரெடி பண்ண போகிறோம். சங்குப்பூ தேநீர் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இந்த கண்ணாடி கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். எதுக்காக 1.5 கிளாஸ் நம்ம சேர்க்குறோன்னா அது நல்லா கொதிச்சு வரும்பொழுது தண்ணி சுண்டிட்டு நமக்கு 3/4 கிளாஸ் இல்லைனா 1 கிளாஸ் தான் கிடைக்கும். பாருங்கள், 1.5 கிளாஸ் கரெக்டாக ஊற்றிருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஐ ஃப்ளேமில் இருக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம பறித்து எடுத்த இந்த சங்குப்பூ, இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லேருந்து 2 பேர் வரைக்கும் இது தேநீர் குடிக்கலாம். ஏன்னா ஒருத்தர் தேநீர் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு 4 இல்லைனா 5 சங்குப்பூ இருந்தாலே போதும். எனக்கு மொத்தம் 7 சங்குப்பூ கிடச்சிருக்கு. இந்த சங்குப்பூவை நான் அதில் போட்டுடுறேன். அலசிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சங்குப்பூ பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் கொடியில் பூத்த பூ தான். இந்த மாதிரி பூக்கும் பொழுது இதை நம்ம சேமித்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம நிழல்லையே உலர்த்திட்டு இதை பொடியாக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம காலை மாலை இருவேளையும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சங்குப்பூ தேநீரை நம்ம குடிக்கலாம். அதனால் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பூ எல்லாமே மொட்டு சுருங்கிடுச்சு, பூத்துட்டு சுருங்கிட்டு இருக்குது. இதை நம்ம நிழல்லையே உலர்த்திட்டு பொடி செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக நான் சேர்த்து வச்சிட்ருக்கிறேன். தண்ணியில் சங்குப்பூ சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நிறம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிடும். இதை ப்ளூ டீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ நம்ம பயன்படுத்துகிறோம். சங்குப்பூலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெள்ளை நிறத்தில் ஒரு சங்குப்பூ இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிறது நீல நிறம் சங்குப்பூ தான் இருக்குது. இது சேர்க்கறதுனால இந்த தண்ணி நீல நிறத்தில் மாறும். அதனால தான் ப்ளூ டீன்னு நம்ம சொல்கிறோம். இந்த சங்குப்பூவில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்யும். அதாவது சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணு, அந்த சுவாச பிரச்சனை, மூச்சு திணறல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் நுரையீரலில். அது சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையுமே சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் அதையும் சரி செய்யும். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதி பிரச்சனையும் சரி செஞ்சு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடியது. நினைவாற்றல், அறிவாற்றல் எல்லாமே அதிகப்படியாக நமக்கு கொடுக்கும். அதனால தான் இந்த சங்குப்பூ தேநீரை நம்ம தினந்தோறுமே சாப்பிட்டு வரலாம். காலை மாலை இருவேளையும் சாப்பிடலாம். நீங்கள் பொடியாக செஞ்சு வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பொடி, ஒரு கிளாஸ் இல்லைனா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். கூட என்ன சேர்க்கணும் அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். சங்குப்பூவில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த சங்குப்பூவுடைய அருமையே தெரியாது. இது மானாவாரியாக கூட ரோட்டு ஓரங்களில் கூட வளர்ந்து கிடக்கும். ஆனால் அது யாருக்குமே அந்த அளவுக்கு அதோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இதை நம்ம தேநீராக சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த நிறம் எல்லாமே அந்த சங்குப்பூவில் இருக்கக்கூடிய அந்த நீல நிறம் எல்லாமே தண்ணியில் இறங்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் தாங்க கொதிக்க விட்டேன். பாருங்கள், தண்ணிலாம் நல்லாவே சுண்டி இருக்குது. அந்த பூவில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு. அந்த பூ பார்க்கும்போதே தெரியும் நீல நிறத்தில் இருந்தது. இப்போ பாருங்கள், வெளிர் நீலம் மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய கலர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும். கலர் மட்டும் இல்லைங்க, அதோட சத்துக்களும் இந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்காக தான் நம்ம 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். சங்குப்பூ தேநீர் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே சூடு குறைஞ்சிட்டு குடிக்கிற சூட்டில் தான் இருக்குது. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கிண்ணத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் வடிகட்டி விட்டுக்கிறேன். இந்த பூ நமக்கு தேவை கிடையாது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே தண்ணியில் இறங்கிடுச்சு. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி நீல நிறத்தில் இருக்கும் பாருங்கள். அந்த பூவில் இருந்த அத்தனை சத்துக்கள், அந்த கலர் எல்லாமே இதில் இறங்கிடுச்சு. அதனால தான் இதை நம்ம ப்ளூ டீன்னு சொல்கிறோம். இப்போ நான் இதை கிளாஸுக்கு மாற்றி காட்டுறேன். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கிளாஸ் தான் இருக்குது.
இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இதில் கசப்பு சுவையெல்லாம் இருக்காது, லேசான துவர்ப்பு சுவை தான் இருக்கும். அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்திருக்கேன். பாருங்கள், லேசான சுவைக்காக தேன் சேர்க்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளோட த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் சரி செய்யும். தேன் உடனே கரையாது, கொஞ்சம் பொறுமையாக தான் கரையும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சங்குப்பூ தேநீர் ரெடி ஆகிடுச்சு. நிறைய நோய் எதிர்ப்பு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சங்குப்பூ தேநீரை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வரலாம். காலை மாலை இரு வேளையும் சாப்பிட்லாங்க. ஏன்னா அவ்வளவு அபரிவிதமான நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு சங்குப்பூ கிடச்சிதுன்னா அதை விட்டுறாதீங்க, உடனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அலசி அதை காய வச்சு நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதை தேநீராக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே தினந்தோறும் இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சங்குப்பூவை வச்சு அருமையான தேநீர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சங்குப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம தினந்தோறும் காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சங்குப்பூ தேநீரை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம ஹெல்த்துக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.